3 விழாவும் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நமது டிசம்பர் 31 நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா என்னும் கொடும் நோயால் எல்லோரும் கட்டுப்படுத்தி நாம் எங்கே இருக்கிறோம் ஏங்கி இருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த 8 மாத காலங்களில் இந்த கொரோனாலாம் முடிந்து நமக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த விழாவை நடைபெறுவதற்கு துணையாக இருந்து எல்லோரும் ஒன்றுபட்டு ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருந்த உங்கள் அனைவரையும் வருகின்ற வரவேற்று அதே மாதிரி நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டையும் இப்போ நம்ம வட சென்னை ஆகட்டும் தென் சென்னை ஆகட்டும் மத்திய சென்னை ஆகட்டும் அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இப்போ விவித உறுப்பினர்கள் நிர்வாகிகள் சேர்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் கூட நிறைய செய்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நிறைய திருப்பூர்ல இருக்காங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்காங்க, எல்லா மாவட்டத்திலையுமே இருக்கிறாங்க. அதனால இந்த நிகழ்ச்சிகளை எல்லாருமே நம்ம எந்த பிரதிபலனும் இல்லாம நடத்திட்டு இருக்கோம். அதான் நம்ம சொல்ல வேண்டியது. யாருக்கும் எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது. எல்லோருடைய சுய உழைப்பத நீங்க உங்களுடைய வருவாயில நீங்க செலவு பண்றீங்க. அதை கண்டிப்பா நாங்க பாராட்டியே தீர வேண்டும். இன்றைய தினம் இவ்வளவு சிறப்பாக நடந்துருக்குன்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு தான். நான் பலமுறை சொல்ல காரணம் என்னன்னா, இது என்ன நீங்க எல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆகையினால அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில மட்டும் நான் உங்களுக்கு குறிப்பா சொல்றேன். மெடிக்கல் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கோம். மெடிக்கல் கேம்ப் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்கு. அந்த மெடிக்கல் கேம்ப்ல மருந்து ஃப்ரீயா கொடுக்குறோம், மாத்திரை மருந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி அங்க மக்கள்லாம் கூடுற மாதிரி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி எல்லா பப்ளிக்கும் சரி, நம்மளுடைய இது காவல்துறை சரி, காவல்துறையிலையும் பண்ணிருக்கோம். காவல்துறையில ஒரு அந்த பெரிய அதிகாரி பார்க்கணும்னா அவங்களே நம்மளுக்கு சொல்றாங்க, சரிங்க நீங்க காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு பேர் வச்சிருக்கீங்க, நீங்க எங்களுடைய இதில் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க செய்யணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய செஞ்சுருக்கோம். அந்த 12 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு மாவட்டத்திலையும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. வடசென்னை மாவட்டத்தில் நிறைய பண்றாங்க. அதே மாதிரி தென்சென்னை மாவட்டத்தில் இந்த கேமரா இருக்கு பார்த்தீங்களா, போக்குவரத்துல என்னென்ன எவ்வளவு நடக்குதுன்னு அந்த கேமரா கிட்டத்தட்ட ஒரு 16 கேமரா வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்திலையும் 4 கேமரா வச்சிருக்காங்க. அதுபோல ஒரு மாவட்டத்தையும் செய்துட்டே வராங்க. அதே மாதிரி இன்னொன்று ரோட் சேஃப்டி, சாலை பாதுகாப்பு பேரணி எல்லாம் நடத்துறோம். அதுல ஜனங்களை எல்லாரையும் நம்ம கொண்டு சேர்த்து அவங்களுக்கு உரிய புத்தகம் கொடுக்குறோம், கொடுக்குறோம், பின்னோட்டம் கொடுக்குறோம். எல்லாரும் பயன்படுற மாதிரி இந்த விதிமுறைகள் எல்லாம் அவங்க நம்ம ஒத்துழைப்பினால இந்த செய்து கொண்டு வரான்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த பணியான நடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் வருபவர்கள் வரவேற்று இந்த ஆண்டோர் பெரியவர்களுக்கும் இறைக்கு கீழே வரலையா இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள் அவர்களுடைய அனுமதியோடு, மேடையில் இருக்கின்ற அறிஞர்களின் அனுமதியோடு 2 நிமிடங்களுக்கு மேலாக நான் பேசவில்லை. 31ஆம் தேதி என்பது என்னுடைய அருமை சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் விழாவிலே கடந்த 10-15 ஆண்டுகளாக நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக ஆர்வமாக இருந்தேன். ஏன் நான் கலந்து கொள்ளவில்லை என்றால், அந்த 31இல் என்னுடைய தந்தையாருடைய நினைவு நாள். அன்று நான் மௌன விரதம். அதை பாருங்கள். அதற்காகவே இன்று இந்த நிகழ்வு 2வது முறையாக 2வது நாளாக இது நடைபெறுவதால் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, அருமை சகோதரர் பத்திரிகை ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக உள் அர்த்தத்தோடு சில குறிப்புகளை கூறினார்கள். ஒரு பத்திரிகை நடத்துவது என்றால் எவ்வளவு சிரமம் என்பதை மிக நன்றாக அறிவீர்கள்.
ஒரு பொது தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அதைவிட எவ்வளவு சிரமம் என்பதை அறிவீர்கள். பிரதிபலன் எதிர்பாராமல் ஒரு பொது தொண்டை தொடர்ந்து எந்த காலகட்டத்திலும் செய்கின்ற ஆற்றல், செய்கின்ற வல்லமை, செய்கின்ற நல்ல உள்ளம் படைத்த என்னுடைய அருமை சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு, முனைவர் பரமேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தினையும் வாழ்வெளிதோக்கும் தன் மகனை என்ற தொடர் நீங்கள் அறிவீர்கள். சான்றோம் என கேட்ட தாய், ஒரு ஆசிரியர்கள். நான் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்து இப்பொழுது ஒரு சர்வதேச நிலையிலே உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் நான் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். புதிய தலைமுறை அறக்கட்டளையினுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கின்றேன். சொல்லிக் கொள்ளக்கூடாது, என்னுடைய உழைப்பு. நாம் சர்வதேச கைப்பந்து நடுவர். ஆசிரியர் தொழிலிலே முதலிலே சர்வதேச அளவில் ஒரு நிலையை தொட்டவன் நாம். அதற்கு இந்த மாணவர்கள் போன்ற என்னுடன் படித்த, என்னிடத்தில் படித்த மாணவர்கள் அமைச்சராக இருக்கிறார், பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார், பெரிய மருத்துவராக இருக்கிறார். ஏன் முரளி விஜய் என்னுடைய மாணவர், கிரிக்கெட்டிலே இன்றைக்கு சர்வதேச. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு நெகிழ்வான நிகழ்வை சொல்லுகிறேன். அருமை சகோதரர் முனைவர் லீ பரமேஸ்வரன் என்னுடைய மாணவர். அவர் மேடையை விட்டு இறங்கி வரும்போது நீங்க இங்க இருக்கிற அறிஞர்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் தான் சொன்னேன், நீ எப்பயும் இறங்கக்கூடாதியா, ஏறிதான் நிக்கணும், நான் தான் ஏறி வரணும். ஆனால் அந்த பண்பாடு, அந்த பகுத்தறிவு, அந்த நல்ல எண்ணம், அதிலே நீங்கள் நிச்சயமாக அவர் மேலும் மேலும் உயர வேண்டும் என்று மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களோடும் அன்பார்ந்த உள்ளம் படைத்த உங்களோடும் சேர்ந்து தயவு கூர்ந்து நீங்கள் எழுந்து நின்று கரகோஷம் அளித்து நாம் பரமேஸ்வரனை வாழ்த்துவோம் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி நண்பர்களே. நான் வந்து இப்ப மறுபடியும் சுய விளம்பரமான வார்த்தை அல்ல. நான் வந்து சார்பாகவும் அமராவதி கிருஷ்ணன் அறக்கட்டளை என்று ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி நடத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த அறக்கட்டளை நீங்கள் அறிவீர்கள். அந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் என்னுடைய மாணவன் என்ற பெருமையோடு இந்த சாவியை அணிவித்து மகிழ்கிறேன். வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்ன்றது கண்டிப்பா வந்து கடைசி வரைக்கும் PPFஐ சப்போர்ட் பண்ணோம். இன்றைக்கு இந்த முப்பெரும் விழாவை அதாவது இந்த போலீஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன், ராயபுரம் ஹெரிட்டேஜ் அரிமா சங்கம், ஜூனியர்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தோடு சேர்த்து நம்மளுடைய நட்பின் இலக்கணம் அரிமா பரமேஸ்வரன் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளையும் அதை ஒரு சேவை திட்டமாக இன்று நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது ராயபுரம் அரிமா சங்கத்தின் தலைவர் ராமச்சந்திரன் அவர்களையும் நமது அரிமா பாலகிருஷ்ணன் அவர்களையும்
அரிமா அசோக்குமார் அவர்களையும் நமது அரிமா மூத்த அரிமா எங்களுடைய அரிமா சங்கத்தின் மூத்த அரிமா அண்ணன் இளங்கோ வீரப்பன் அவர்களையும் முன்னாள் வட்டார தலைவர் அரிமா தேவராஜ் அவர்களையும் மற்றும் இந்த ராயபுரம் இன்றைய அரிமா சங்கத்தின் சார்பில் வந்திருக்கும் அனைத்து அரிமாக்களையும் அது மட்டுமல்லாமல் போலீஸ் பப்ளிக் டிரான்ஸ் அசோசியேஷன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் ஜூனியர் ரிப்போர்ட்டர் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்காக எனது மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாம் நினைச்சிருப்பீங்க என்ன முன்னாள் கவர்னர் சொல்றாங்க அப்படி இப்படி இல்லை. இது இந்த அரிமா சங்கம் தமிழ் அரிமா சங்கம் என்று சொல்வோம், ஆங்கிலத்தில் லைன்ஸ் கிளப் அசோசியேஷன் சொல்லுவோம். இந்த பன்னாட்டு அரிமா இயக்கம் என்பது சுமார் 103 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது 1917. எத்தனையோ இசம்லாம் குறைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது லைனிசம் மட்டும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்னவென்றால் ஒரே தாரக மந்திரம் வி சர்வ், நாங்கள் சேவைதான் செய்கிறோம், வேற எதுவும் செய்யவில்லை. அந்த ஒரு அளவுக்கு சேவை திட்டங்களுக்கு முதன்மை கொடுத்து இந்த அரிமா சங்கங்கள் இயங்குகின்றன. உலகம் பூரா 210 நாட்கள் இருக்கிறது. அந்த மாதிரி இங்கே இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75,000 அரிமா உறுப்பினர் இருக்காங்க. நிர்வாக வசதிக்காக ஒரு 13 மாவட்டமாக பிடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மாவட்டம் தான் நாங்கள் எல்லாம் இருக்கிற சென்னையில் இருக்க 324 EFI மாவட்டம் என்று. அந்த மாவட்டத்தில் வருடத்துக்கு ஒரு முறை கவர்னர் பதவி தேர்ந்தெடுக்கப்படும். அது 2014 வருடத்திற்கான ஆளுநராக ஒரு வருடம் நான் பணியாற்றுகிறேன். அந்த நேரத்தில் இங்க இருக்கும் ராயகம் இந்திய அரிமா சங்கத்தின் அனைவரும் எனக்கு கொடுத்த ஒத்துழைப்பை என்றும் மறக்க முடியாது. அதை நினைவு கூர்ந்து இந்த நேரத்தில் முழுமையாக ராயகம் இந்திய சங்கத்தின் அத்தனை அரிமா நண்பருக்கும் என்னுடைய நன்றியை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதே மாதிரி அந்த அளவுக்கு இங்க இந்த வடசென்னையில் இருக்க மக்களுக்கு முழுவதும் இந்த அரிமா சங்கம் பற்றி சேவை தெரியும். இருந்தாலும் ஒரு முத்தாய்ப்பா, அதாவது இந்த சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் உங்களுக்கு தெரியும் டயாலிசிஸ் செய்யணும். உயிரோடு இருக்கணும்னா டயாலிசிஸ் செய்யணும். அது எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் மருத்துவர் சொல்லுவார் வாரத்திற்கு 4 நாட்களோ இல்லை 3 தடவையோ 4 தடவையோ செய்ய வேண்டும் என்று. சரி, இது என்ன பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்றாங்க, 3000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஒரு டயாலிசிஸ் வாங்குறாங்க. சும்மா நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு சாதாரண வறுமை போட்டு கீழே உள்ள ஒரு குப்பனோ சுத்தமா இருக்காங்க சொல்றாங்க, ஒரு ரிக்ஷா நடத்துவாங்க, அந்த மாதிரி என்ன ஒரு வறுமையில் இருக்கவங்க அவர் வாழணும். அந்த டயாலிசிஸ் பண்ணிட்டு இறந்துருவாரு. அவரால் 3000 ரூபாய் கொடுக்க முடியுமா? ஒரு வரையும் முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அரிமா சங்கத்தின் மூலம் எங்களுடைய மாவட்டத்தின் மூலம் சுமார் 18 டயாலிசிஸ் மெஷினை வைத்துக் கொண்டு சென்னை மயிலாப்பூரில் 600 ரூபாய்க்கு செய்கிறோம் டயாலிசிஸ். அதுவும் கொடுக்க முடியவில்லை என்றால் அதை கொடுத்தும் சில பேர் முடியாது. பாவம், அவங்க ஒரு நாள் 100 ரூபாய் கூலி வாங்குறாங்க, என்ன பண்ணுவான்? அதையும் நாங்க இலவசமா பண்ணித்தரோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 28 பேர் டயாலிசிஸ் பண்றோம். அதை நம்ம அது என்ன அர்த்தம்? அதாவது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டால் மரணம் நிச்சயம். அதுல இருவேறு கருத்து கிடையாது. ஆனால் நம்ம அரிமா சங்கம் என்ன பண்றோம், அந்த மரணத்தை அந்த நோயாளிக்கு தள்ளி போடுறோம், போஸ்ட்போன் பண்றோம். அவன் அடுத்த ஒரு 4 வருஷம் வாழும்போது நம்ம பிள்ளை பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கலாம், இல்ல இன்னும் ஒரு 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். அந்த அளவுக்கு இது கிட்டத்தட்ட நாங்க 2004 ஒரு மிஷின் வச்சு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் யார் யார் கவர்னர் பண்றாங்களோ போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் முழு ஆதரவு வேணும்னா ஒவ்வொரு டயாலிசிஸ் மிஷின் தரணும். நாங்களே எங்களுக்கு ஒரு சட்ட திட்டம் போட்டு நான் இந்த மாவட்டத்தில் 11வது கவர்னர். இந்த மாவட்டம் ஆரம்பிச்சு 2013-14 கவர்னர் நானும் ஒரு டயாலிசிஸ் மிஷின் கொடுத்திருக்கேன் அன்பளிப்பாக. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அரிமா சங்கம் என்னன்னா நாங்க கான்ட்ரிபியூட்டர்ஸ், கன்சியூமரா கிடையாது. கன்சியூமர் யாரு? நீடி பீப்புள், இல்லாதவங்க, ஏழை மக்கள், அவங்களுக்காக தான் நாங்க நடத்துறோம். அந்த விதத்துல நம்ம பரமேஸ்வரன் என்கிட்ட எப்ப சர்வீஸ் பண்ணோம். அதே சமயத்துல டிஜிட்டல்ல என்னென்ன பண்ண முடியும் நம்மளாலன்ற ஒரு விஷயத்த நிறைய பேர் அந்த குரூப்ல இருந்தீங்களான்னு தெரியல.
டிஜிட்டல்ல நம்மளால என்னென்ன பண்ண முடியும், கண்டிப்பா எல்லாமே பண்ணலாம். நம்மளோட கருத்துக்களை ஒரு நாள் விடாம தொடர்ந்து 120 நாள் இருக்கும்னா 120 நாளும் ஒரு தலைவர்கள் ஒரு சம்பவங்களை பத்தி ஒரு விவாதங்கள் நடக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல. அதுல விவாதிச்சவங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள், மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதுல நான் முகமது அலியை பத்தி கேட்டேன், அதுக்கும் அண்ணா வந்து ஒரு நாள் முகமது அலியை பத்தி பேசணும், ரொம்ப தேங்க்ஸ். அது எல்லாரும் பத்தியும் ஹிட்லர், முகமது அலி, ஒரு சக்சஸ் பண்ணவங்க, ஒரு வார், எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேசுனதுக்காக ரொம்ப நன்றி. அது போல நம்ம டீம்லயும் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க சாதாரணமான விஷயம் எல்லாம் பேசல, அந்த டேட்டா பாத்தீங்கன்னா நான் கூகுள்ல சர்ச் பண்ணேன், என்ன சொல்றது கரெக்டா இல்லையான்னு வேலிடேட் பண்றேன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க எல்லாம் ஒரு ஜஸ்ட் பேசிக்கலாம் போயிட முடியாது. உடனே இமீடியட்டா கூகுள்ல சர்ச் பண்றோம் இது உண்மையா போயா. சோ அவ்வளவு அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் ஒரு நடமாடும் லைப்ரரி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அடுத்தபடியாக அண்ணா ஒரு சிறப்பு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பேசுவார் சுபாஷ். நமது போலீஸ் அண்ணன் அவர்களுக்கு மாநில பொதுச் செயலர் அவர்கள் பொன்னாடை போட்டி அழைப்பார்கள். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விழாவின் நாயகன் மற்றும் எங்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் மாநில அமைப்பு செயலாளருமான பரமேஸ்வர் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய லைன்ஸ் கிளப்பினுடைய எக்ஸ் சேர்மன் கவர்னர் முன்னாள் ஆளுநர் கண்ணன் சார் அவர்களே, எப்பொழுதுமே இங்கு கம்பீரமாக இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லைன் பாலகிருஷ்ணன் சார் அவர்களே, மேடையில் வீட்டிற்கும் அன்பு தோழர்கள், அதே மாதிரி பல ஆண்டு காலமாக என்னை போன்ற பல கலைஞர்கள், பல ஆற்றல் மிக்கவர்களை 2 தலைமுறைகளாக மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்தி அதை எதிரணியில் மக்களோடு மக்களாக உட்கார்ந்து அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் எங்கள் கோவலன் கலைமண்டலம் இளங்கோவீரப்பன் சார் பற்றி அவருக்காக நம்ம ஒரு விழா எடுத்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கலைஞர்கள் வந்து அவர் வாழ வைக்கிறவர். அதே போல இங்க நம்மளுடைய பிபிஎஃப் ஆகட்டும், டிஹெச் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை ஒரு நிமிஷம் அவசரப்படாதீங்க, அவன் அப்புறமா வரேன். இப்போ என்கிட்ட வேலை செய்கிற சர்வெண்ட்டுங்களாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு புடவை தரணும், அதனால் ஒரு 500 புடவை சர்வெண்ட்டுக்கு வேணும். அதனால் உங்கள் கடையிலேயே இருக்கிறதுலே ரொம்ப சீப்பாக இருக்கிற புடவை இருந்துச்சுன்னா காட்ட சொல்லுங்க, விலை கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் வந்து மெதுவாக ஒரு ஓனருக்கு தான் சொல்கிறாரு, அப்படியா இருக்கிறாரு. அம்மா நீங்கள் போங்கம்மா, நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இல்லம்மா கொஞ்சம் டிசைன்லாம் கம்மியா இருக்கு, அதனால வந்து நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறேம்மா அப்படின்னு சொல்றாரு. அவங்க சொல்றாங்க, டிசைன்லாம் பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லம்மா கொஞ்சம் லேட்டஸ்ட் ஸ்டாக் வரணும். பரவாயில்ல, ஓல்டு ஸ்டாக்கா இருந்தாலும் பரவாயில்ல, டிசைன் பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, சரியான கலர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க வந்து கொடுங்க, நான் சர்வெண்ட்டுக்கு தான் கொடுக்க போறேன், நீங்க எல்லாத்தையும் ஒரு 500 கூட நீங்க அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு செக் வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே கடைக்கு அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 10 பெண்கள் வராங்க. அவங்க யாருன்னா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களோட இருக்கிறவங்கள ஒரு 10 பெண்கள் வராங்க. அவங்க உள்ள வந்த உடனே, அந்த பிரம்மாண்டமான கடைக்கு வந்த உடனே அங்க இருக்கிற வாட்ச்மேனு அவங்கள பார்த்துட்டு அப்படி சைகை பண்றான். அங்க என்ட்ரன்ஸ் இருக்கிற ஒரு சூப்பர்வைசரு, நீங்க எல்லாம் அப்படியே அந்த பக்கம் போயிடுமா, அந்த சைடு தான் ஆஃபர் தான் போட்டுருக்கு, நீங்க அப்படியே அந்த பக்கம் போகமா, இது வந்து பட்டுப்படவை செக்ஷன்மா, நீங்க அப்படியே போகமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 10 பெண்கள் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க பட்டுப்படவை தான் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, நம்ம மேலே கீழே பார்த்து சரி போங்க அப்படின்ட்டு எங்கிருந்து சைகை பண்றான், ஏதாவது திருடுல போறாங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க கண்ணு வச்சுட்டு வந்த மாதிரி ஒரு சைகை பண்றோம். அவங்க உள்ள போறாங்க. உள்ள போனதும் 2000 ரூபாய் ஒருத்தர் வந்து என்ன வேணும், என்ன ரேஞ்சில் வேணும், பட்டுப்படவை தானே வேணும், இல்லை பட்டுப்படவை மாதிரி வேணுமா இப்படிலாம் கேட்கறான். அவங்க சொல்றாங்க,
எங்க முதலாளி அம்மா வந்து அவங்க பையனுக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால வேலை செய்யற நாங்க எல்லாரும் சேர்ந்து எங்க முதலாளி அம்மாவுக்கு ஒரு பட்டுக்கோட்டை எடுத்து கொடுக்கலாம்னு வந்திருக்கோம். அதனால உங்க கடையிலே இருக்கக்கூடிய காசு உங்க கடையில அதிக விலையில் இருக்கக்கூடிய புடவை என்னன்னா இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடு, நாங்க அதை வாங்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. தோழர்களே, நீங்க சொல்லுங்க, யார் பணக்காரங்க? கடைசியா வந்தவங்க தான் பணக்காரர். கடன் நல்லா இப்போ வாங்கிங்க, போகும்போது எடுத்துட்டு போயிடுங்க. இது அவங்களோட வாழ்க்கைக்கு ஒரு டெஃபினட்டா ஒரு சப்போர்ட், டெய்லி சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு உதவி அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. சங்கர் சார் ஸ்மைல்.